ஏன்னா இப்போ இந்த கடகலக்கணத்துக்கு 8ஆம் இடம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடகலக்கணம் 8ஆம் இடம் எது? கும்பம் தானே. இப்போ இவனுக்கு ஆயுள் ஸ்தானம் அது வச்சுக்கிடுவோம். இதே இந்த கடகலக்கணத்துக்கு 5ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இந்த கடகலக்கணத்துக்கான எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிறானோ, அது பலகால் ராசி இல்லையா, எத்தனை குழந்தை பெற்றுக்கிறானோ ஆண்டவன் அவனுக்கு ஆயுள் 120 வருஷத்தை கொடுத்துருவான். எப்படி வேலை செய்து பாருங்க. ஆனால் இவனுக்கு இந்த ஆயுளை கூட்டி கொடுக்கணும்னா இதுக்கு ஒரு இது வேணும்ல, சாரம்சம் எங்கேயோ ஒரு இடம் வேணும்ல. அப்போ இவனுக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். சரியா? இப்போ இவன் கூட உண்மையாக பழகக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள். யார்? கடகலக்கணத்தை போய் நீங்கள் மை க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அடியாக போகிறீங்கன்னு அர்த்தம். அடியாக போகிறீங்கன்னு அர்த்தம். கடகலக்கணத்துக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுடைய 11ஆம் இடம். கடகலக்கணத்தோடு பழகினவன் பூராமே சொத்து பத்தை இழந்துருவான், சோபத்தை இழந்துருவான், எல்லாத்தையும் விட்டுருவான், அல்லது ஆயிலை விட்டுருவான். அவனை போய் நண்பனை வச்சுக்கலாமா? நீங்கள் ஒன்றும் இல்லை. கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடம் ரிஷபம் தானே, இவனுக்கு லாபஸ்தானம், கடகலக்கணத்துடைய பாதகஸ்தானம். இப்போ காலபுருஷனுடைய 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். தாயாருடைய மூத்த சகோதரி அப்படின்றது பெரியம்மா 11ஆம் இடம் இல்லையா. அம்மாவுக்கு மூத்தது 2ஆம் இடம், 4க்கு 11ஆம் இடம். அதே நேரத்தில் அதே கடகலக்கணத்துக்கு மூத்ததாக ஒரு இவனுக்கு அக்கா பிறந்ததுன்னு வைங்க. இவனால் இவங்க அக்கா வாழ்க்கையும் சிரமத்தில் இருக்கும். இவன் பிறந்தவொன்னு இவங்க பெரியம்மா அடியாயிடுவாங்க, பெரியம்மாவை கை வச்சிடும். எப்படி விளையாடுது பாருங்க. இதுதான் காலபுருஷ தத்துவம். அப்போ இந்த இடத்துல கடகலக்கணத்துக்கு நீங்கள் ஒன்றும் கிடையாது. கடகலக்கணத்துக்கு 6ஆம் இடம் வேலை, சர்வீஸ் இல்லையா, சர்வீஸ். இவன் போய் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறான்னு வைங்க. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் உண்மையான உழைப்பு, அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அது குறைக்காது. ஆனால் இவன் போய் உட்காந்து ஒரு கிளர்க்காக போய் உட்கார்ந்தாலும் அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு மேனேஜராக வந்து உட்காருவார்ல, அவர் அந்த சீட்டில் இருக்க முடியாது. கடகலக்கணத்துக்காரன் போய் இருந்த இடத்துல உயர் அதிகாரின்னு ஒருத்தன் வந்து உட்காரவே முடியாது. அந்த உயர் அதிகாரி இவனை கேட்டு செயல்பட்டால் அவன் இருக்கலாம், இல்லைன்னா அவனை சீட்டை கிளப்பி விட்ரும். நம்ம ஓபிஎஸ் மாதிரி. ஓபிஎஸ் இருக்கும்போது ஜெயலலிதா சிஎம் இருக்க முடியல. இதுதான் இல்லை, அது வேற. இந்த கணக்கு தான் நீங்கள் யோசிச்சு சார். நம்ம வாழ்வியலோடு பேசணும். வாழ்வியலுக்கு தான் தேவையாக இருக்கணும். இந்த நான் ஜோசியம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன் எதுக்குன்னா, இந்த அதிசயம் நடந்துச்சு, இந்த அதிசயம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எது? வாழ்வியலுக்கு தேவையானது இது. காலபுருஷ தத்துவத்தில் ஒவ்வொரு பாவத்தையும் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். அப்போ மீனலக்கணத்துக்கு 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ரிஷபலக்கணத்துக்கு 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். ஆனால் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், இவனுக்கு 8ஆம் இடம். மீனத்துக்கு 10ஆம் இடம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் வந்துடுதா? அதை விட ஒருத்தன் கடகலக்கணத்துக்காரன் வர்றான். அப்படியே இவன் வந்து படாட்டோமாக வர்றான். இவர் ஒரு ஆசிரமத்தை வச்சுக்கிட்டு நல்ல ஓரளவுக்கு மக்கள் செல்வாக்க அதாவது பெருசாக வச்சுருக்கார். அப்படியே கடகலக்கணத்துக்காரன் குருநாதான்னு அவர் காலில் விழுந்துட்டா அந்த குருநாதன் பொம்பளை விஷயத்தில் உள்ளே போயிடுவேன். ஏன் தெரியுமா? கடகலக்கணத்துக்கு 9ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். சுக்கிரன் இங்கே உச்சம் தானே, க்ளீனாக போயிடுவார், மறுக்க முடியாது. இப்போ கடகலக்கணத்து உடம்பு முடியலையா? அதுக்கு உடம்பு முடியல. 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு அங்கேருந்து செல்ஃப் டிரைவிங்கில் வந்திருக்கேன். எங்கேருந்து? மதுரையிலேருந்து. நான் வரும்போதே அங்கே திண்டுக்கல் வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி சொக்க கட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கடையில் ஐயங்கார் பேக்கரில் நிப்பாட்டிட்டு, தம்பி அப்படியே ஒரு உளுந்த வடை, சூப்பர் வடையாக இருந்துச்சு. அப்போ சாப்பிட்டு ஒரு டீ அடித்த உடனே தெம்பா எடு வண்டியை உச்சே அழுத்து. சரியா? ஆமாம், நமக்கு வந்து அப்பப்போ கொறிக்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா போதும். ஏன்னா இப்போ அவன் எங்கே விட்டு இப்போ இதில் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கடகலக்கணத்துக்கான இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த கடகலக்கணத்துக்கானுக்கு நண்பர்கள்னு சொல்லி போயிடக்கூடாது. இதை விட ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மகர லக்கணம், நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு போய் செயல் வடிவம் பண்ணுங்கள். மகர லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்தவொன்னே நான் என்ன சொல்லுவேன், 1 வருஷத்தில் மொட்டை எடுத்து உங்கள் குலதெய்வத்துக்கு மொட்டை எடுத்து காது ஊற்றின அடுத்த நிமிஷம் பெருமாள் கோயிலில் போய் தத்து கொடுத்து வாங்கிடுறான்னு சொல்லுவேன். என்ன காரணம் தெரியுமா? அந்த மகர லக்கணம் அது இருக்கிறதுலே காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா? சரியா? இவன் கர்ம யோகி.
நல்லா தெரிஞ்சுக்குங்க. எவனாவது மகர லக்கணத்துக்காரன் வந்து நான் காலையில் 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன், நைட்டு 10 மணிக்கு டின்னர் முடிச்சுட்டு படுக்க போயிடுவேன், ஒரு பயவோட சொல்ல முடியாது. இவன் சாப்பிட்றது, தூங்குறது, நிற்கிறது, செய்கிறது எல்லாமே கடவுள், அதாவது காலபுருஷன் வந்து சொல்கிறதான். இவன் போய் இது என் பேனாவை பார்த்தீங்களான்னா அந்த பேனா அவனுக்கு கிடைக்காது. என் பேனாவை பார்த்தீங்களான்னா பேனா இருந்துச்சே பார்த்தீங்களான்னா பேனா எடுத்து கொடுப்பான். என் பேனாவை பார்த்தீங்கன்னா சரி, ஓன் பேனாவா? இந்த மகர லக்கணத்துக்கானுக்கு இந்த உலகத்தில் எது பற்றற்ற நிலையில் ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னா இவன் தான் இருக்கணும். அதே இடத்துல இதில் ரொம்ப நீங்கள் மகர லக்கணத்துக்கானுக்கு பாருங்கள், 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். தகப்பனார் நோயாளிப்பட்டு தான் மரணமடைவார். அப்படியே இவங்க அம்மாவோட சண்டை விட்டு அவர் வெளியே போயிட்டாருன்னா ஆயில் பழம் கட்டி, இல்லாட்டி அவருக்கு ஆயில் பழம் கிடையாது, அப்படியே ஹம்பக் பண்ணி விட்டு போயிடும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், இவனுக்கு 12ஆம் இடம், தகப்பனாருடைய அன்பு கிடைக்காது. அதே மாதிரி சூரியன் அந்த 5ஆம் இடம் இருக்கு இல்லையா, அது இவனுக்கு 8ஆம் இடம் ஆகும். எந்த உயிர் மீதும் உனக்கு பற்று பாசமே இருக்கக்கூடாது சாமி பிரபஞ்சத்தில். நாளை யதார்த்தமாக இருந்தால் அவனுக்கு சரியான காலகட்டத்தில் எல்லாமே கொடுக்கும், காலை கொடுக்கும். இவன் ஆசைப்படக்கூடாது. நான் தான் இது இந்த நாளை கழித்து அவர் ராமநாதன் வந்துடுவார், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுப்பாரு, அந்த பேங்கில் கட்டல போகிறேன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ராமநாதன் வந்தால் தானே, வரமாட்டான். திட்டமே போடக்கூடாது. ஏன் நீங்கள் எவனை வேணாலும் கேளுங்களேன், யாரா மகர லக்கணத்துக்காரன் இருந்தால் கூப்பிடுங்க, பேசுவோம். இயற்கை, எஸ் இயற்கை. டுமாரோ ஐ வில் கம் 5 o'clock எக்ஸாக்ட்லி அப்படிமா போனால் தானே. அதை விட விடுங்க, பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு வேலைக்கு போவேன். பொண்டாட்டி சொல்லணும், இவனுக்கு தெரியுமா நாம் மகர லக்கணம், இவனுக்கு தெரியாது பாவம். பொண்டாட்டி சொல்லணும், எங்க சாயங்காலம் 6 மணிக்கு வந்துருங்கங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லணும். இவன் குஷியா ஓகே வந்துடுறேன் அப்படின்ட்டு போவேன். அங்கே வேலைக்கு போன உடனே வேலை நொங்க கழட்டும், 12 மணி வரைக்கும் வேலை செய்வான். பிடிச்சிட்டு அதை விட அந்த தெரு முக்குக்கு கடக்கும்போதே இவன் சொன்னதே ஞாபகத்துக்கு வரும். இதை விட்டு வெளியே போனாலும் அவனுக்கு ஞாபகம் பொண்டாட்டி பிள்ளையில மறந்துடுவேன். ஐயோ 6 மணிக்கு வர சொன்னாலே, இவன் காலை 6 மணிக்கு நல்லா பிள்ளைகளை அலங்காரம் பண்ணிவிட்டு இவனும் ரெடியாக இருப்பான். வந்துடுவா. வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்யும், என்ன நடக்கும், தோசை கரண்டிகிட்டே விழுவுமா இல்லையா? இதான் மகர லக்கணத்துக்காரங்க. ப்ராமிஸே பண்ணிடக்கூடாது. யதார்த்தமாக இருந்தால் என்ன ஜெயிச்சோன்னா, கற்பனையிலேயே மகர லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த 3ல் சுக்கிரன் உச்சம் இல்லையா சார், மகர லக்கணத்து மாதிரி கற்பனையிலேயே காதல் பண்ணுறவன் எவனுமே கிடையாது சார். அப்படியே போயிட்டு வந்துடுவான் சார். அதாவது இப்போ இதெல்லாம் சொல்லக்கூடாது, அவனுக்கு ஆசைப்பட்ட நடிகைகள் பூரா சுற்றிட்டு வந்துடுவான். உலகத்தில் யாரை பார்க்குறாலும் அவன்கிட்டலாம் போய்ட்டு வந்துடுவான். கற்பனை. நேரடியாக போய் ஒரு பிள்ளை ஐ லவ் யூ பாஸ்கர் அப்படின்னு சொல்லி ஐயோ அப்படின்னு காதை ஒளி ஒதுக்கி போயிடுவான், பயந்து ஒரி. ஆள் பாருங்கள், மகர லக்கணத்துக்காரன் இப்படி கம்பீரமாக அனுப்பான். ஆள் பார்த்தா சரி பெரிய தைரியசாலி போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். வெறா அந்த கம்பை அப்படின்னா சரி, துண்டக்காலம் துணியக்காலம் ஓடுற ஆள் யார் தெரியுமா? மகர லக்கணத்துக்காரன். உள்ளுக்குள்ளே பயம், சின்ன பயம், உப்புக்கு சொப்பில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. இப்படி இந்த இடத்துல தான் இந்த 8ஆம் இடத்தினுடைய தன்மை. இப்போ 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம் சார். அதை விட நான் சொல்வேன், மிதுன லக்கணத்துக்காரனும் கும்ப லக்கணத்துக்காரனும் சொந்த தொழிலுக்கு வராதிங்க. எப்படி ஆனானப்பட்டவன் நான் கும்ப லக்கணத்தில் வந்து தொழில் செஞ்சுட்டு நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன், எவனா ஒருத்தனை மீசி முறுக்கிங்க வந்து நிற்க சொல்லுங்கள். ஆனால் 2 பேர்த்து இதை படித்த உடனே நம்ம கோபாலகிருஷ்ணன், கோயம்புத்தூர் கோபாலகிருஷ்ணன் ஒரு விஷயத்தை கொடுத்தார். எனக்கு ஒரு விஷயம் அனுபவத்தில் வந்தது. ஏன் மிதுன லக்கணம், இப்போ மிதுன லக்கணத்துக்கு 10ஆம் இடம் எது? காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் மீனம். இப்போ வெளிநாட்டிலேருந்து வெளியிடங்களுக்கு எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம், வரலாம், செய்யலாம், சரியா? ஆனால் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் இவனுக்கு எத்தனாம் இடம்? 8ஆம் இடம். சொந்த தொழிலுக்கு வந்தானா சரி, சத்தப்புறம் அழைஞ்சிருவேன், ஊர் போய் மிதுன லக்கணத்துக்காரன் சொந்த தொழில் பண்ணால் ஊர் போய் திருட்டு போயிடுவேன். கும்ப லக்கணத்துக்காரனுக்கு 12ஆம் இடம் எது? காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா? இவன் முதல் போட்டுக்கிட்டே இருப்பான், அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், சொத்தப்புறம் விற்றுருவான். எப்படி பாருங்கள், இந்த இது கும்பலக்கணத்தை. இதில் 2 மிதுன லக்கணத்துக்காரனுக்கு இன்னும் இது வரைக்கும் ஒரு சொல்யூஷன் நாங்கள் கண்டுபிடிக்க இல்லை. ஏன்னா அவன் வந்து ஒன்றும் வெளிநாடு போயிரு, கூட்டு தொழில் ஆகாது. இப்போ மிதுன லக்கணத்துக்கான கூட்டு தொழிலுக்கு வந்தாங்கன்னா 10ஆம் இடம் ரெட்டப்பட ராஜி, அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் எடுத்துரும். அப்போ இந்த மிதுன லக்கணத்துக்காரனுக்கு சுயதொழில் வேண்டாம், உத்தியோகத்துக்கு போடா. அதை விட மிதுன லக்கணத்துக்காரன் இப்போல்லாம் யாராவது வந்து பையங்க வந்து சார் நான் ஹையர் ஸ்டடி என்ன சார் எடுக்கணும்னா சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கோடா. ஏன்னா 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். இவன் சிவில் இன்ஜினியரிங்குள்ளே வந்தான், ஆர்கிடெக்ட் வந்துட்டான் அப்படின்னா சரி,
கோடி கோடியாக மிதுன லக்கணத்துக்கான இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா சரி வருமானம் வரக்கூடிய சொத்து உருவாகும். ஏன்னா 2ஆம் இடம் காலபுருஷன் 4ஆம் இடம். எவனா எடுங்க மிதுன லக்கணம் வருமானம் வரக்கூடிய சொத்து இருக்காடான்னு கேளுங்க. ஆமாம், இது அவனுக்கு ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனால் இந்த மிதுனத்துக்கு 10ஆம் இடம் காலபுருஷன் 8ஆம் இடம் சொந்த தொழிலுக்கு வரக்கூடாது. வந்தானா எல்லாத்தையும் இழந்தான். இது இந்த மீன லக்கணத்துக்கார ஒருத்தன் நான் கரூரில் உட்காந்துருக்கும்போது கழுத்தில் செயின், கையில் பெரிய பிரேஸ்லெட். சரி இவன் தான் கழுத்து நிறையா போட்டிருக்கானே, இவன் பொண்டாட்டி அதை விட நகநட்டாக போட்டிருக்கான். சரி அவன் பொண்டாட்டியாக அழகுபடுத்தி எங்கடா எங்கே விசேஷத்துக்கு போகிறீங்களான்னு கேட்டேன். இல்லை உங்களை தான் பார்க்க வரேன். நான் கிடக்கிற கடைக்கு நீங்கள் இப்படி போட்டு வந்திருக்கீங்களாடா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே நினச்சிட்டு பக்கத்தில் மாமியார் வந்துருக்கு. மாமியார் 20 பவுனில் தாலி கொடி போட்டிருக்கு. எப்படி இருக்கும்? சரி பார்த்தா கும்பலக்கணும். ஏன்னா கும்பலக்கணத்துக்காரன் இப்படி வந்து உட்காந்துருக்கான். சரி ஃபாரினில் எதுவும் சம்பாதிச்சுட்டு வந்துருப்பானோ, நம்ம அப்படி தான் நினைப்போம். ஃபாரினில் சம்பாதிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா கும்பலக்கணம்னா நான் முதல் கேட்குறது என்னென்னா லவ் மேரேஜ் பண்ணியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் லவ் மேரேஜ், ஓகே சரி அப்போ கும்பலக்கணம் கரெக்ட் எடுத்துக்கிட்டேன். வேலை பார்க்குறியா அப்படின்ட்டேன். இல்லை தொழில் பண்ணுறேன். நான் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிரான்ச்சஸ் வச்சுருக்கியா என்னடா பிரான்ச்சஸ்னு கும்பலக்கணத்துக்கு 10ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அது பலகால் ராசி இல்லையா? அவனுக்கு 10ஆம் இடம் காலபுருஷன் 8ஆம் இடம் பலகால் ராசி. பிரான்ச்சஸ் வச்சுருக்கியா? என்ன பிரான்ச்சஸ் வச்சுருக்க? நான் டக்குன்னு கேட்டேன். ஏன்னா நமக்கு கும்பலக்கணத்துக்காரன் இப்படி வந்து உட்காந்தவொடனே சொந்த தொழில் பண்ணுறேன், சொந்த தொழில் பண்ணிட்டு கழுத்து நிறையா சமக்க தங்கத்தை போட்டு வந்திருக்காங்களடா. என்னென்னு கேட்டால் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டேன். ஆஸ் எ பிராய்லர்ஸ் கடை வச்சுருக்கேன். காலபுருஷன் 8ஆம் இடம் அவனுக்கு 10ஆம் இடம் கொலைகளமா பிராய்லர்ஸ் வச்சு சூப்பராகிட்டாங்க, கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. இது ஒரு சேஞ்சஸ். இந்த கும்பலக்கணத்துக்கார சுயதொழில் பண்ணணும்னா என்ன தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. சரின்னு பள்ளிப்பாளையத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. கோபாலகிருஷ்ணன் கரெக்டாக எடுத்தார். சுவாமி கும்பலக்கணத்துக்காரன் மிதுன லக்கணத்துக்காரன் சுயதொழிலுக்கு வரக்கூடாது அப்படின்றது 100க்கு 100 உண்மை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கும்பலக்கணத்துக்காரன் கோடீஸ்வரனாக இருக்கான், சொந்த தொழில் பண்ணுறான், எப்படின்னு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவர் என்ன பண்ணியிருக்கிறார் கும்பலக்கணத்துக்காரு, இந்த கப்பல் இது இருக்கு இல்லையா, பழைய கப்பலை வந்து ஸ்கிராப்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதை உடச்சி எடுத்து ஸ்கிராப்ஸ் எடுத்து போட்டு கோடீஸ்வரன் ஆகியிருக்கான். இப்போ 8ஆம் இடம் வேலை வந்துச்சா, உடைத்தல் பழையது. இப்படி நம்ம ஆய்வுக்கு உரிய நிலைகளை பூரா நம்ம எடுக்கணும், ஒவ்வொன்று ஆய்வுக்கு எடுக்கணும். அதே மாதிரி கும்பலக்கணத்துக்காரன் வேணா சார் நான் என்ன படிக்கலாம், ஒன்றும் இல்லைடா, ஃபஸ்ட்டு சிவில், செகண்ட் ஆர்கிடெக்ட், தேர்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபோர்த்து மெக்கானிக். இப்போ தனிக்கொடியாக இருக்கார், அவர் கும்பலக்கணத்தில் பிறந்துடுறார். என்கிட்ட வர்றார், சாமி நான் என்ன தொழில் பண்ணலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவருக்கு வயசே 60, 65, 70 வயசு. இப்போ இவர் வந்து கேட்குறாரு, சாமி எனக்கு ஏதாவது ஒரு தொழில் என்ன செய்யலான்னு. நான் கும்பலக்கணத்துக்கான ஸ்பெசிஃபிக்காக ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு போய் கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கேன். கும்பலக்கணத்துக்காரங்க அப்படியே போய் ரியல் எஸ்டேட் வந்து இடங்கள்லாம் போட்டாங்கன்னா சரி ஏஜெண்டாக போய் விற்று கொடுத்து காசை வாங்கு. அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கக்கூடிய இடம் ஏதாவது கிடைச்சுன்னா சரி அதை பிளாட் போட்டு வில்லு. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸாகவே மாறிடுறா. சூப்பராக சம்பாத்தியம். ஒருத்தனெலாம் ஒன்றுமே இல்லைன்ற ஒருத்தனை கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் கொண்டு போய் குறுகிய காலத்தில் சுக்கர சமந்தான் அப்படியே சும்மா டாப்புக்கு போயிட்டேன். இது நம்ம அந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில் நாம் ஒவ்வொன்றா பார்க்கணும். அதே மாதிரி தான் கும்பலக்கணத்துக்கு 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். கும்பலக்கணத்துக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அது வருத்தத்துக்குரிய ஒரு நிலையை வரும். ஆனால் ஆயுளுக்கு ஒத்த சிரமம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சூழல் இந்த கும்பலக்கணத்துக்கான மெடிக்கல் வந்துச்சுன்னா பார்த்து நம்ம இது பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு வீட்டும் இது நிறைய இதுக்குள்ளே நம்ம உங்களுக்கு இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போனால் நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. காலபுருஷ தத்துவத்தை நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா அடுத்து வரும்போது கூட நான் உங்களுக்கு சரியா அடுத்த மீட்டிங்கில் இதை இன்னும் விஸ்தாரமாக பேசுவோம். சரியா? நம்ம சொல்கிறோம் இது ஒரு பக்கம். மூலத்திரியோணத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, மூலத்திரியோணம்ன்ற ஒரு விதியை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரி, நச்சுன்னு வருது சார். பெரிய கோடீஸ்வரன் தான் சார், தாயோட அன்பு கிடைக்கல, தகப்பனாரோடைய அன்பு கிடைக்கல, பொண்டாட்டியோட அன்பு கிடைக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த மூலத்திரியோண விதியை நம்ம சரியாக பயன்படுத்த தெரியலை. அவன் மூலத்திரியோணம்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம சொல்கிறோம் சனி கும்பத்தில் மூலத்திரிகோணம், அதான் அவனுக்கு தெரியுது.
மூலத்திரத்தை வச்சு நீ எப்படி கொண்டு போகிறாத, ஆட்சிக்கு பலம் எடுக்கிற, எந்த சரி லக்கணாதிபதியே லக்கணத்தில் ஆட்சி, எவனா ஒருத்தர் நல்லா இருக்கான்னு சொல்லு. இந்த நேரத்தில் நான் தனிக்குடி ஐயாவே கேட்குறேன். அந்த அவர் பேர் என்ன பேர், நீங்கள் பாடல் பாடினீங்கள்ல, புலிப்பானியே இங்கே வர சொல்லுவோம். லக்கணத்தில் ஆட்சி. சரி, ஒன்றும் இல்லை, கடக லக்கணம், லக்கணாதிபதி சனி ஆட்சி பூச நட்சத்திரத்தில், ரைட்டா? இப்போ லக்னாதிபதி ஆட்சி, பேர் பெற்ற பேர் தால் நீல். அது சனியோட சாரம். சனி சப்தம் அட்டமாதிபதி. இவன்கிட்ட இருக்க சொத்துக்களை பூரா காசை பூரா இன்னொருத்தர் தின்னுக்கிட்டே இருப்பான். இவன் விடிஞ்சதுலேருந்து அடைஞ்சதுக்குள்ளே மெண்டல் ஒரிஸ் இல்லாமல் ஒரு நாளாவது கடக லக்கணத்தில் பிறந்து, கடக ராசியில் பிறந்து, கடக லக்கணத்தில் பிறந்து லக்கணாதிபதி ஆட்சியாக இருக்கிறவன் எவனா ஒருத்தன் சொல்லுங்கள், நான் வந்து காலையிலேருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு. எந்த லக்கணத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க சார். லக்கணாதிபதி ஆட்சின்னு சொல்லி லக்கணாதிபதி செய்கிறார், எனக்கு நன்மை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒரே ஒரு இடத்துல தான் ஒரே சூட்சமத்தை உள்ள வச்சுருக்கான். ஒரே ஒரு இடம், நல்லா நீங்களாம் கவனிக்கலாம். ஒரே ஒரு கிரகம் ஒரு புள்ளியில் சகலத்தையும் கட்டி வச்சுருக்கான். எப்படி தெரியுமா? இப்போ மேச லக்கணம்னு வச்சுக்கிடுவோம். லக்கணாதிபதி செவ்வாய் சுக்கிரன் சாரத்தில் உட்காந்துடுறார். அவ்வளோதான். அவன் ஜாதகத்தை சுருட்டி கையில் எடுத்து போயிட்டு வாடா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சணும். ஏன் தெரியுமா? லக்கணாதிபதி லக்கணத்தில் ஆட்சி, சுக்கிரன் சாரம், சுக்கிரன் 2 குடையவர். இவனுக்கு கல்யாணத்தை கொடுத்து தான் ஆகணும். மனைவி வந்தவுடனே 2ஆம் இடம், செல்வத்தை கொடுத்து தான் ஆகணும். சகல சௌபாக்கியங்களையும் இந்த லக்கணாதிபதி செஞ்சே ஆகணும். விதி எப்படி பாருங்கள். ஏன்னா ஒரு லக்கணாதிபதி நின்னார்னா அது மேச லக்கணமாகி, மேச லக்கணத்தில் செவ்வாய் சுக்கிரன் சாரத்தில் இருந்தால் அவனுக்கு இந்த 12 பாவமும் அதுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யும். அப்போ லக்கணம் என்பது 12 பாவத்தோடு தொடர்பு கொள்வது தான் நாம் வாழ்க்கையில் அடையக்கூடிய நன்மை தீமை. அது எப்போது அடைகிறோம்? இப்போ பாரதி சொன்னார், அவனுக்கு 4 குடைய தசை சம்மந்தப்படாமல் வீடு கட்ட முடியுமா? 4ஆம் பாவத்தோடு ஏதாவது ஒரு சம்மந்தம் இருந்தால் தானே. 3ஆம் பாவம் வலுத்து இருக்கிற வீடு கட்ட முடியுமா? இல்லையா? அது ஜானகிராம் சொன்னார், 11ஆம் இடமும் 6ஆம் இடமும் இண்டிகேட் பண்ணால் அவன் வந்து ஜெயிச்சிருவான் என்னமோ சொன்னார். 6ஆம் இடம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ அண்ணனே சொன்னார்ல, 6ல் சனி, 6 குடையவர் வலுத்திருக்கார். 7ஆம் இடம் வேலை செய்யுமா? செய்யாது. இங்கே தான் இவர்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்குது. கேபியில் இவர்கிட்ட ஒழுங்காக கற்றுக்குங்க. கேபியோட ரூல்ஸ் 13 ரூல்ஸ் இருக்குது. இந்த 13 ரூல்ஸை நீங்கள் வந்து உள்வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஜோசியர். வேறு எதுவுமே தேவையில்லை. பாவத்தையும் காரகத்துவத்தையும் எடுத்து நீங்கள் பலன் சொல்ல தெரிஞ்சால் போதும். கிரக இணைவில் அது நடக்கும் இது நடக்கும்ன்ற இதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். தெரிஞ்சிக்க வேண்டியது வேதகனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் பாசகன் காரகன் போதகன்லாம் தெரியணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. வேதகனை மட்டும் கையில் எடுங்க. ஒரு தசாநாதன், இப்போ சனி செவ்வாசாரத்தில் சஞ்சாராகிறார், இல்லை அவன் ஜாதகத்தில் செவ்வாசாரத்தில் இருக்காருன்னா சனிக்கு செவ்வாய் வேதகன் 19 வருஷம் வீணாக தான் போவேன். அதுக்கு மாற்று வழி என்ன? அதுக்கு என்ன வழிபாடு? முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் அன்பர்கள் யாருக்கு வேணாலும் சொல்லுங்கள். இப்போ குரு கடகத்துக்கு வந்துட்டார். கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் ஏறப்படுறார். பூச நட்சத்திரத்துக்கு வந்தவுடனே இந்த உலகத்தில், இந்த மண்ணுலகில் மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய அத்தனை குருமார்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கக்கூடிய நேரம் இது. சமாதிக்குள்ளே இருக்க அத்தனை பேரும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நேரம் இந்த குரு உச்சமாகி இந்த பூசத்தில் வரும்போது. அப்போ கடகம் என்பது ஓடுகின்ற நதிநீர். அப்போ நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி, இதை போய் ஒருத்தன் அந்த நதியில் குளிச்சுட்டு அந்த ஜீவசமாதி வழிபட்டு அல்லது சிவன் கோயிலில் வழிபட்டுட்டு இவன் வந்துட்டான் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த குருப்பெயர்ச்சியினுடைய அர்த்தம். இப்போ சனி வந்து 12ஆம் இடத்துல வந்துட்டார். அண்ணன் தான் ஏதோ யார் சனியை பற்றி பேசுனாங்க. சனி மீனத்தில் வந்து உட்காந்துட்டார். இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அயனசேன போகம் என்பது யாருக்கும் நன்றாக இருக்காது என்பது விதி. யாருக்குன்னா உலகத்தில் எவனுக்காக இருந்தாலும் சரி அதில் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். சரி, என்கிட்ட வந்து ஒரு 15 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க வருவாங்க. இதுக்கெல்லாம் நான் வந்து அயனசேன போகஸ்தானத்தை சரி பண்ணால் தான் அங்கே சரியாக வரும். அப்போ காலவருஷனுக்கு 12ஆம் இடத்துல இந்த பூசானுசம் உத்திரட்டாதியை மட்டும் நான் பேசினேன்னா சரி, நாள் கணக்காக போயிடும். இப்போ உத்திரட்டாதியை மட்டும் எடுத்துக்கிடுவோம். உத்திரட்டாதி யாரோட நட்சத்திரம்? உத்திரட்டாதி அதிதேவதை யார்? காமதேனு. வெரி குட், காமதேனு இல்லையா? இப்போ
அந்த காமதேனு புரீஸ்வரர் அப்படின்றது எங்கே இருக்காருன்னா பட்டீஸ்வரர், கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரர் இருக்கு இல்லையா, அந்த துர்க்கையை, வனதுர்க்கையை, விஷ்ணு துர்க்கையை நல்லா வணங்கிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா தேனுபுரீஸ்வரர், ஞானாம்பாள் இருப்பாங்க. அவங்கள கும்பிட்டு பைரவர் அங்கே இருப்பார். அந்த பைரவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும். ஒன்று வியாழக்கிழமை பண்ணணும், இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணணும் இல்லையா. குழந்தை இல்லாதவங்க வெள்ளிக்கிழமை பண்ணுறது நல்லது. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது. நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. உத்திரட்டாதியில் பிறந்தாலும் சரி, உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் பசுமாடு இறஞ்சாடான்னு மட்டும் கேளுங்க, ஆமாம்பா. இப்போ அதை சரி பண்ணால் தான் இவனுக்கு இது சரி வரும். நீங்கள் ஒரு வீட்டில் பசு இறந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் பசு தோஷம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு வந்தோடனே இந்த அயனசேன போகத்தில் இருக்கக்கூடிய தடை என்ன செய்யுது, விளக்கிறது. அதுக்கப்புறம் இவர்கள் சேருவது தான் அங்கே ஒரு குழந்தை பிறப்புக்கு காரணமாகிறது. அப்போ அதுக்கு உரிய இடம், அந்த சாபத்தையும் தோஷத்தையும் போக்கக்கூடிய இடம் எது என்றால் காமதேனுபுரீஸ்வரர், பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய காமதேனுபுரீஸ்வரர். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த குரு போய் கடகத்தில் பூசத்தில் இருக்கும்போது நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவனையோ அல்லது ஜீவசமாதியை வழிபட்டுட்டு அப்படியே போய் ஒருத்தன் போய் பட்டீஸ்வரத்தினுடைய அந்த பைரவருக்கு உத்திரட்டாதியிலையோ அல்லது ஒரு வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ அந்த காமதேனுபுரீஸ்வரரையும் ஞானாம்பாளையை வழிபட்டு அந்த பைரவரை வணங்கிட்டு வந்தால் சகல சௌபாக்கியம், அதாவது வீடு இல்லை, எதுவும் ஒன்று, ஒரு சொத்து இல்லை, சோமலன்றவனுக்கு சொத்து கொடுத்துரும், குழந்தை வரம் கேட்குறவனுக்கு குழந்தை வரத்தை கொடுத்துரும். இது ரெண்டும் இந்த இதுக்கு வழிபாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலங்கள். ஏன்னா நம்ம கொடுமுடியெல்லாம் இருக்குது, மகுடேஸ்வரர், அப்பா என்ன ஒரு இது தெரியுமா. சாதாரணமாக போக சொல்லுங்கள், ஒரு வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போக சொல்லுங்கள். அந்த வன்னிமரம் இருக்கு இல்லையா, அதை 19 சுற்றிட்டு அதாவது அங்கே என்ன இருக்குன்னா, அந்த வன்னி மரத்தினுடைய சூட்சுமை எங்கே இருக்குன்னா, அந்த படுத்து கிடக்கிறாரே ஒருத்தர் வீரநாராயண பெருமாள், அவர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் இதை 19 சுற்றிட்டு வீரநாராயண பெருமாள் பார்த்து என்னப்பா சௌரியமாக இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த துளசி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா, வெளியே வந்தோன்னே மகாலட்சுமியை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். சரியான ஸ்தலம். இதெல்லாம் நம்ம விட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அற்புதமான ஸ்தலம், நம்மகள் இல்லாத ஸ்தலமா. அவரெல்லாம் பரணி பாரதியெல்லாம் திருச்செந்தூர் போகிறார். அந்த காலத்துலேருந்து திருச்செந்தூருடைய அந்த கடல் தண்ணி இருக்கக்கூடிய இடத்த மட்டுமே நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதில் காலை வச்சாலே புனிதம், அதில் முங்கி எந்திரிச்சாலே சரி. 7 ஜென்மத்தில் நம்ம செஞ்சக்கூடிய பாவம், தோஷம், சங்கடம் எல்லாத்தையும் விளக்கக்கூடிய ஒரே இது எதுனா திருச்செந்தூர் கடல் தான், செந்தூரான். ஏன்னா அருமையான இடம், நம்ம இதெல்லாம் பார்க்கணும். அதனால் அடுத்து வரும்போது இன்னும் இந்த காலபுருஷ தத்துவத்தில் இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் பொருளாதாரத்தை அடைவது எப்படி. காசு தான். இப்போ பைசா வேணும்ன்றான், காசு பணம் வேணுன்றலாம் அடுத்த கூட்டத்துக்கு. ஏன்னா அடுத்து வரும்போது வாங்க பொருளாதாரத்தை எப்படி அடையலாம். ஒரு 2 நிமிஷம். ஒரு அம்மா, நல்லா கவனிங்க, துலாலக்கணத்தில் பிறந்த அம்மா. அந்த அம்மா ஆமாம், அந்த அம்மாவும் ரேவதி நட்சத்திரம் தான். அந்த அம்மாவுக்கு லக்கணத்துக்கு 2ல் போய் புதன் சனிசாரத்தில் உட்காந்துருக்கு. நல்லா கவனிங்க. பார்க்கும்போதே நீங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே சில ஜாதகத்தில் கும்பிட தோணும். ஏன்னா இப்போ துலாலக்கணத்துக்கு புதன் யார், பாக்கியாதிபதி, 2ல் நின்று பஞ்சமாதிபதி சாரம். அப்போ இந்த ஜாதகத்தை எடுத்தோம்னா நான் இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆள் நல்லா அழகாக கருப்பாக இருந்தாலும் லட்சணமானவங்க, நல்லா அழகாக இருக்காங்க. 43 வயசு தான் ஆகுது. இந்த ஜாதகத்தையும் பார்த்து இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன் சாமி அப்படின்னாங்க. நீங்கள் யாரையாவது காதலிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். சிரிச்சுக்கிடுச்சு. அவனோட வெளியே போய் கல்யாணம் பண்ணலான்னு ஒரு முயற்சி பண்ணிங்களா? எஸ் அப்படின்ச்சு. அது சொல்லதே அப்படின்னு சொல்ல, எஸ் அப்படின்ச்சு. சரி, இது அதோடைய இயற்கை. ஏன்னா பாக்கியாதிபதி புதன் உயர்கல்வி படிக்கும்போது பஞ்சமாதிபதி 5 குடையவரோடு ஒரு காதல், சரியா? இது வரத்தான் செய்யும், அதெல்லாம் அது மாற்ற முடியாது. ஆனால் பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி சாரம் வாங்கி 2ல் நின்றால் அவளுக்கு செல்வ செழிப்பு கொடுத்தே ஆகணும். பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி சாரம் வாங்கி உட்காந்துருக்கே, அப்போ இவளுக்கு கை நிறைய பொருளாதாரத்தை கொடுக்கணுமே. சரி ஏம்மா, இங்கே நிறைய காசு பணத்துக்கு நீங்கள் அதிபதி மாதிரி தெரியுதே, நிறைய பணம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. இருக்குது சாமி. எப்படி இருக்குது அது சொல்லுது. அது ஒரு பலகால் ராசியா? எப்படி பாருங்கள், படித்து முடிச்சுட்டு இவங்க உயர்கல்வி படிச்சிருக்காங்க, ஆனால் நீங்கள் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா 5, 9 வேலைக்கு போக விடாது.
5ஆம் இடம் 9ஆம் இடம் என்ன செய்யும்? 6 10க்கு இண்டிகேஷன் தானே. வேலைக்கு போகாது. உயர்கல்வி முடிச்சிருக்கீங்க, கோல்டு மெடலிஸ்ட், நீங்கள் எல்லாம் ஸ்கூலில் அத்தனை காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க, அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஏன்னா 5 12 ப்ரைஸ் பாராட்டு எல்லாம் வாங்கிக்கோங்க. எஸ் அப்படின்ச்சு. அதே மாதிரி தான் எதுவும் முற்போக்காச்சு. ஆனால் மகளிர் சுயஉதவி குழு இருக்கு இல்லையா, அது பெரிய ஆர்கனைசேஷனுக்கு இந்த அம்மா தான் லீடர். எப்படி பாருங்கள், வரவு செலவு பூரா இந்த அம்மாட்டம் தான் இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட இதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய சூட்சுமம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு புத்தி நடக்குது. துலால கணத்துக்கு 8ஆம் இடத்துல போய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அந்த புத்தி நிற்கிது. 8ஆம் இடம் இண்டிகேட் பண்ணுது சமீப காலத்தில். இப்போ காசு பணம் வந்து அது காலபுசம் 2ஆம் இடம், இதுக்கு 8ஆம் இடம். கொடுத்த காசு வரல. நம்ம கொடுத்த காசு வரல, பெரிய லாக் ஆகிடுச்சா ராகுன்னு நினைக்கிறேன். எப்படியாமா ஒரு 18 லட்சமா அல்லது 24 லட்சமா அப்படின்னு கேட்டேன். 18 லட்சம் சாமி. சரி, இதை இன்னொருத்தவங்களுக்கு, ஏன்னா இவங்க கொடுத்தது வரல, இந்த அம்மா இங்கே கட்டணும்ல. அப்போ மேலே சூரியன் சாரம். அப்போ வீட்டில் கழுத்தில் போட்டிருந்த நகையை எடுத்து வச்சு தான் இந்த பணத்தை கட்டிங்களா, இருக்க நகையெல்லாம் எடுத்து வச்சு கட்டிட்டீங்களான்னு. சரி, பாதி தான் கட்டியிருக்கேன், முழுசாக கட்டலை. இப்போ இந்த பணம் எனக்கு வரணும், என்ன செஞ்சால் வரும்? இந்த அம்மா கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன செஞ்சால் வரும்? இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி சாரம் வாங்கி 2ல் இருக்குது. இந்த பணம் வந்துடும். வரக்கூடிய வழியைத்தான் நம்ம தெரிஞ்சு சொல்லணும். அப்போ சொன்னேன், சரி இதை போய் நான் ஒன்றும் பேசலை. இது காலபுசனுக்கு 8ஆம் இடம். சரியா? காலபுசனுக்கு 8ஆம். நான் சொன்னேன், ஒன்றும் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் கிடைக்கிற காசில் முதியோர் இல்லம் இருக்குல்லையா, ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் எப்பயுமே செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு 10% எடுத்து செய்யுங்க. ஆனால் உங்கள் பணம் இப்போ சடனாக வரணும், உங்களுக்கு வரணும்னா ஆதரவற்று இறந்த அனாத பணங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு போய் அந்த ஒரு உதவி செய்யுங்க. அந்த பணத்தை தூக்கி அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி செய்யுங்க, உங்கள் பணம் வந்துடும் அப்படின்னு லைட்டாக சொன்னேன். காலபுசம் 8ஆம் இடம் இல்லையா? இந்த அம்மா அதே மாதிரி 2 புதன் ரெட்டப்படக்கிறோம், ஒரு 2 அனாதை பணங்களுக்கு பணம் கொடுத்துருக்கு. இங்கிட்ட பணம் கொடுத்து இங்கிட்டு நடந்த உடனே அவன் அப்படியே வந்து காசை கையில் கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி பாருங்கள், இவனுக்கு வர வேண்டிய பணம் இருந்துச்சுல, வந்துருச்சு. இப்போ இது ஸ்மால். அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த நிலை இருந்திருக்கு, அது வந்திருக்கு, நமக்கு யோசனை வந்திருக்கு சொன்னோம். ஆனால் காலபுசம் 8ஆம் இடம். அந்த அம்மா கேட்டுச்சு, சாமி வேறு ஏதாவது நான் பண்ணலாமா சாமி அப்படி. இல்லை இல்லை அதெல்லாம் கேட்கல. இல்லை, அது ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது கேட்கல. ஆனால் சாமி வேறு ஏதாவது நான் எனக்கு செய்கிறது கேட்கல, நான் வேறு ஏதாவது தொழில் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, எவனும் செய்ய மாட்டாங்க. இல்லை இல்லை சாமி அப்படி ஒரு நடந்துச்சு. இந்த அம்மா வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், எல்ஐசி முகவரா மார்க்கம்மா, நீங்கள் நல்லா வருவீங்க. ஏன்னா விருச்சியத்தில் தான் எல்ஐசி இருக்குது, இன்சூரன்ஸ் பாலிசி, அதை எடுங்க, நல்லா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிவிட்டாச்சு. பாரதி சொல்கிற மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தன் வந்தாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு, அப்பாயின்மெண்ட். காலையிலேருந்து உட்காந்துட்டான். ஜாதகத்தை பார்த்தா இதே மாதிரி ஃபினான்ஸ் லாக். என்ன சார் பணம் லாக்கா சார் அப்படின்னு. ஆமாம். நான் இந்த கிரகத்தை வச்சு எடுக்கிறத விட இவன் பெரிய ஆளாக இருக்கான், பென்ஸ் காரில் வந்திருக்கேன். சரி சார் எவ்வளவு சார், எவ்வளோ லாக் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டேன். அது ஒரு 24 கோடி ரூபா, 22 கோடி அப்படின்னா. ஓகே சார், நோ ப்ராப்ளம், இந்த பணம் வர வச்சிடலாம். எனக்கு என்ன பர்சன்டேஜ் தருவீங்க? நான் கேட்டேன். இவன் கொடுத்தாலும் வாங்க போகிறதில்ல அந்த காசை. நம்ம கேட்டதுக்கு, அதுக்கு தான் உனக்கு 1000 ரூபா பணம் கட்டுறேன் இல்லை ஜாதகம் பார்க்கலக்குன்ட்டான். ஒன்றுமே சொல்லலை. டேபிள் ஒரே தட்டு அட்டி. 3 நிமிஷத்தில் என் ஆஃபீஸை விட்டு வெளியே போயிருட்டேன். 3 நிமிஷம் உனக்கு டைம் தரேன். நான் யார் தெரியுமா, நீ வேறு வேலை இருந்தா எனக்கு நடா, வெளியே போ அப்படின்னா ஓடிப்போ. மனசு சாமி உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வோம் சாமின்னு சொன்னால் நம்ம கேட்காவ போகிறோம். என்ன கிடையாது என்ன ஓடிப்போ. இது மாதிரி தான் கொடுக்குறதுக்கெல்லாம் மனசு வராது சாமி. ஆனால் நம்மளுடைய கர்மா என்னது, பற்றவங்களை வாழ வைக்கிறது தான். அதனால் வறுமையில் வர்றவங்க, நார்மலாக வர்றவங்கள, ஆமாம் ஒரு அம்மா வந்து ஒரு நர்ஸு, ரயில்வே இதில் வந்து நர்ஸாக வேலை. அந்த அம்மா வந்து சொல்லுது, சாமி இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடு கிடைக்கிறதும், ஒரு வீடு கிடைச்சினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு, அது கட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்ச்சு. அவ்வளோதானே பா, அவள் சேவை செய்கிறவ.
மக்கள் சேவை செய்கிறவ இல்லையா, நோயாளியை குணப்படுத்தக்கூடிய மக்கள் சேவை. இவளுக்கு தான் நம்ம இறக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வா 4 படி நெல், ஒரு மரக்கா நெல் எடுத்து வீட்டில் வை. ஒரு மரக்கா நெல், மரக்கானா ஆமாம் 4 படி மரக்கா இருக்குது, 4 படி மரக்கா இருக்கும் சரியா. அது 8 படி மரக்கா பெரிய மரக்கா, 4 படி மரக்கா தான். அந்த மரக்கா நெல்லை எடுத்து வீட்டில் ஒரு அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தனைக்கு வாங்கு, வீட்டில் வச்சிரு, வேறு ஒன்றும் செய்யாத. அதை ஒரு வாரம் வச்சிரு. ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை உனக்கு முடிஞ்சதுக்கு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோ. நேராக பழனிக்கு போ. பழனிக்கு போனவொன்னே ஒரு தீபத்தந்தம் இருக்கும். முதல் தீபத்தன் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு சூடத்தை வை. உன் பிரார்த்தனை அங்கே வை. முருகா எனக்கு ஒரு வீடு வேணும், நான் வசிக்கிறதுக்கு எனக்கு வீடு இல்லை, நீ வீடு கொடுத்தே ஆகணும்னு சொல்லு. அவன்கிட்ட அந்த கோமலாண்டிகிட்ட கேட்டுட்டு அப்படியே அந்த நெல்லை தூக்கி மலை மேலே சுற்றி வந்து முன்னாடி ஏறி தானிய உண்டியில் இருக்கும், அதை போட்டுட்டு முருகனை கும்பிட்டுட்டு அப்படியே ஓடியாந்துடாத. அது பக்கத்தில் ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார், அவரை போய் ஒரு 9 சுற்று சுற்றிட்டு அவர்கிட்ட விண்ணப்பத்தை போட்டுருவோம். அப்போ தான் இந்த கோமலாண்டி கேட்பேன், சுச்சி எங்கே இருக்குது? எல்லா முருகன் கோயில்லையும் சுச்சி சிவன் தான். நீங்கள் தண்டாயுதமலையை பார்த்துட்டு அப்படியே வரும்போது ஏகாம்பரேஸ்வரர் இருப்பார் தெரியுமா, சிவன் லிங்கம் இருக்கும் இல்லையா, அதை ஒரு 9 சுற்றிட்டு அவர் காதில் போட்டு வெளியே வந்துடும். இந்த இடத்துல ஏன் போகிற பார்க்க, அந்த அம்மா வாங்குகிற சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கடன் கிடைச்சி அழகான வீடை கட்டி உள்ளே போயிடுச்சு. இந்த சூட்சமும் இதுக்குள்ளே இருக்குது. அதாவது எல்லாமே நம்ம பிரபஞ்சம் வச்சிருக்கு சாமி, அதுக்கு தெரியலை. ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் தான் சிம்மம். ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம். இப்போ 5ஆம் இடத்துல என்ன இருக்குன்னா நம்ம ஆரோக்கியம் இருக்குது சரியா, நம்ம புகழ் கௌரவம் சந்தானம் இயல் இசை நாடகம் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. 64 கலைகள் இருக்குது, அரசியல் அங்கே தான் இருக்குது, அறிவு ஞானம் பகுத்தறிவு அங்கே தான் இருக்குது. இப்போ நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியம். இப்போ சிம்மம் மலை சார்ந்த இடம். நம்மளுடைய மருந்து பூரா எங்கே விளையுதுன்றீங்க? மலையில் தானே விளையுது. மூலிகையில் பூரா எங்கே இருக்குது? அங்கே தானே இருக்குது. அங்கேருந்து வர்றதுனால நோயை குணப்படுத்துது 5ஆம் இடம், நோய் இருக்கும் இடம். அப்போ ருணரோகம் எதுவாக இருந்தாலும் சரி பரவாயில்லடா. இந்த சூரியனுடைய நட்சத்திரம் எது? கார்த்திகை உத்திராடம். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய நட்சத்திரமா? கிருத்திகை இல்லையா? அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு வேலுக்கு அங்கே முருகன் கோயில் இருக்கக்கூடிய வேலுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு வரவனுக்கு பூரா பாருங்கள் கடன் ரோகம் வழக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். இது சின்ன சூட்சமாக, அது இப்போ தான் வெளியிட்டேன். அதாவது இது சொல்லுவோமான்னு இப்போ தான் வெளியிட்டேன். இதை செஞ்சாலே சகலமும் சித்திக்கும். இப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம இன்னும் வருவோம். பாரதி கூப்பிட்டா நான் தட்டுறதே கிடையாது, வந்துடுவேன் சரியா. அடுத்த இதே கருத்தரங்கத்துக்கு உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை நான் வணங்க வளநாடு சித்தர் சாது சிதம்பரம் சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தரல வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்.